ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த லிஸ்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, டாப் 5 பெஸ்ட் மார்வல் வெப் சீரிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 வெப் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மார்வல் வெப் சீரிஸ் கைஸ். இந்த வெப் சீரிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸில் கமலாகான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்படி பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய மிஸ் மார்வல் ஃபேனாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த பேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. ஆனால் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ பவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தந்துடுது. அந்த பவரை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி அந்த பவரை யூஸ் பண்ணி வர்ற வில்லன்களெல்லாம் எப்படி டிஃபீட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றது தான் இந்த சீரிஸோட மிச்ச ஸ்டோரியிலன்னு கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸ் நல்லா தான் இருக்கு கைஸ். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன சீரிஸ் பார்க்க போறோம்னா ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு சீசன் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எண்டு கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபால்கன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இப்படி ஃபால்கன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டதுக்கப்புறம் என்ன நிலைமை கிரியேட் ஆகுது, அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு போகுது அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியிலனா கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் கிட்ட இருந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை வாங்கிடும். ஏன்னா ஒரு பிளாக் மேன் கிட்ட அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துரும். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நபர்னால கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரான நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு யாருக்கு போச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியிலனா கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது கைஸ். ஆனால் 6 எபிசோட்ஸுமே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த சீரிஸை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கணுமா வேண்டாமான்னு தான் யோசித்தேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது இந்த வெப் சீரிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு வெப் சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேட என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம்னா மூன் நைட். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு சீசன் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா 6 எபிசோட்ஸ் மொத்தமாக இருக்குது கைஸ். இப்போ இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சண்டேனால பிடிக்காது. அவர் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோ ஒருத்தருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். அதாவது மார்க்கு, மூன் நைட்டு அண்ட் மிஸ்டர் மூன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் இருக்கும். அந்த 3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த 3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோக்குள்ளே வந்துச்சு, அந்த கேரக்டர்னால வர பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சீரிஸ் தான் சொல்லுவேன் கைஸ். மார்வல் சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கும். அண்டு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக தான் மேக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா நடக்குது, இந்த சீரிஸ் எல்லாம் ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் இந்த சீரிஸ் ஒரு எபிசோடாக போக போக தான் தெரியும் இந்த சீரிஸோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 6 எபிசோட்ஸும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சீசன் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஒரு பெஸ்ட்டான வெப் சீரிஸ், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன சீரிஸ் பார்க்க போகிறோன்னா ஹாக்காய். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு சீசன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா 6 எபிசோட்ஸ் இருக்குது கைஸ். இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம ஹாக்காயான கிளின் பாட்டன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கேட் பிஷப் அதாவது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாக்காய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹாக்காய் மாதிரியே எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கணக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தெரிவாங்க. இவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவார். அதாவது நம்ம கிளின் பாட்டனோட எனிமீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணுவார். மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு எப்படி நம்ம ஹாக்காயோட பாஸ்ட்டில் இருக்கிற எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. அப்படியே அட்டாக் பண்ண வரும்போது அவங்களெல்லாம் சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட் பிஷப் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெஸ்ட்டான ஆர்ச்சராக மாறுறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். நல்ல ஒரு வெப் சீரிஸாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது கைஸ்.
இந்த வெப் சீரிஸ் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டாக என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கி சீரிஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் 2021ல ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆயிருக்கும். 2 சீசன்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலா 6 எபிசோட்ஸ் இருக்கு கைஸ். இந்த லோக்கி சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் மூவில எல்லா அவெஞ்சர்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணி நம்ம லோக்கியை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி அந்த டெசர்ட் எடுக்கிறதுக்காக நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருப்பாரு. அப்படி போயிருக்கும்போது ஹல்க் பண்ண ஒரு சின்ன தப்புனால அந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி கைக்கு போயிடும். இப்படி லோக்கி கைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்படி எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஒன்று கிரியேட் ஆகும் டைம் லைன்ல. இப்படி கிரியேட் ஆனதுனால டிவியை அதை பார்த்துட்டு அந்த பிரான்ச்சை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லோக்கியை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி டிவிஏக்கு கொண்டு போயிடுவாங்க. டிவிஏக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம லோக்கிக்கு டிவியை பற்றி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற குற்றத்தை எல்லாம் சுட்டி காட்டி டிவியவே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணாரா இல்லையா, நம்ம ஹீரோனால வர்ற பிரச்சனைகள் என்ன, அதெல்லாம் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றத 2 சீசன்லேயும் சொல்லியிருப்பாங்க. மார்வல் சீரிஸில் லோக்கி ஒரு தரமான சீரிஸ் கைஸ். நம்ம லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கம்பேக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க மார்வல்ல இருந்து. இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.